வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா constraint. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. In a database table, we can add rules to a column known as constraint. These rules control the data that can be stored in a column. For example, if a column has not null constraint, it means the column cannot store null values. So, நம்ம வந்து இப்ப பார்க்க போறது constraint முக்கியமான டாபிக். constraintல பாத்தீங்க அப்படின்னா not null constraint, unique constraint, primary constraint, foreign key, check, default and index, create index. சோ இதுல நம்ம வந்து நிறைய யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ யூஸ் பண்ணுவோம். சோ நாட் நல் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா என்ன அப்படின்னா நாட் நல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? சோ நாட் நல் அப்படின்னா வேல்யூஸ் cannot be null. அதே மாதிரி யூனிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா வேல்யூஸ் cannot match any older value. ஓகேவா? சோ யூனிக்வா தான் இருக்கணும் அது. பிரைமரி கீ யூசர் டு யூனிக்கலி ஐடென்டிஃபை a row. அதே மாதிரி ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் a row in another table. செக் கன்ஸ்ட்ரைன் என்னன்னா validate condition for a new value. Default set default value if not passed. Create index வந்து user to speed up the read process. So these constraints are also called the integrity constraints. So first நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா not null constraint. The not null constraint in a column means that the column cannot store the null values. So நீங்க வந்து கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது, ஸ்டோர் பண்ணாது. So வாங்க ஃபர்ஸ்ட் அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். So create table, colleges, college கொடுப்போம். CID, CID அப்படிங்கிறது இன்டீஜர் தான். சோ இன்டீஜர் இங்க வந்து நம்ம என்ன கொடுக்கிறோம், நாட் நல் கொடுக்கிறோம். ஆமா, சி கோடு, காலேஜ் கோடு, இது வந்து நம்ம வேர் கேர் கொடுப்போம். ஒரு 25 கொடுக்கலாம். இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், நாட் நல் அசைன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் காலேஜ் நேம் கமா கொடுத்துட்டு சி நேம், இது வந்து வேர் கேர் கொடுப்போம். வேர் கேர் ஒரு 30 கொடுத்துப்போம். சைஸ் செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு ஓகே ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இதோட ஸ்கீமா பார்க்கணும்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், டெஸ்க் கொடுத்துட்டு அதோடைய டேபிள் நேம் கொடுக்கணும். சோ ஃபீல்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் சிஐடி, சி கோடு, சி நேம், இது மாதிரி 3 காலம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டைப் பாத்தீங்கன்னா இன்டீஜர், வேர் கேர் கொடுத்திருக்கோம். நல்ல வந்து நோ கொடுத்துட்டு எஸ் கொடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா ரெண்டு ஃபர்ஸ்ட் இன்டீஜர் அண்ட் வேர் கேர், அதாவது சிஐடி சி கோட்ல வந்து நம்ம நாட் நல் கொடுத்திருக்கோம். அதனால நல்ல வந்து நோ அப்படின்னு இருக்கு. டிஃபால்ட் வந்து நல்லலே இருக்கு. ஓகேவா? நம்ம ஃபாரின் கீ எதுவுமே இன்னும் செட் பண்ணல. சோ கீ வந்து எதுவுமே செட் ஆகல. So here the college ID and the college code columns of the colleges table won't allow the null values. So இது வந்து என்ன பண்ணாது,
null values. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா how to remove the not null constraint. எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படின்னா we can also remove the not null constraint if that is no longer needed. சோ நம்ம MySQL ல எப்படி வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் not null அப்படிங்கறத அதை எப்படி நம்ம வந்து மாத்துறது அப்படின்னா alter மாத்திக்கலாம். alter table table name வந்து college, modify என்ன கொடுத்திருக்கோம் CID கொடுத்திருக்கோமா CID integer. ஓகேவா கொரி ஓகே 0 rows affected வந்துருச்சு. சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணி பாப்போம் டெஸ்க் போட்டு பாப்போம். டெஸ்க் காலேஜ் ஓகேவா. இப்போ இங்க நம்ம வந்து நோ கொடுத்திருந்த நல் வேல்யூ இங்க என்ன ஆயிடுச்சு எஸ் ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம். சி கோடை என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம். நான் வந்து சி கோட் ஜஸ்ட் நம்ம வந்து வேர்கேர்னு கொடுத்தா மட்டும் போதும். வேர்கேர் ஓகேவா. இப்ப டெஸ்க் போட்டு பார்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு எல்லாமே நல்ல இருக்கிறது எல்லாமே எஸ் வந்துருச்சு. ஓகேவா. சோ நீங்க வந்து தேவைப்பட்டா இந்த கன்ஸ்ட்ரெயினை வந்து வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து இப்ப எக்ஸிஸ்டிங் டேபிள்ல எப்படி நாட் நல் கன்ஸ்ட்ரெயினை வந்து ஆட் பண்றது அப்படின்னா அதுக்கு வந்து கொரி இருக்கு alter table கொரி. So we can also add the not null constraint to a column in an existing table using the alter table command. என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள் வச்சிருக்கோம் இல்லையா, அத பாருங்க டெஸ்க் போட்டு பாருங்க கஸ்டமர்ஸ். அதோட ஸ்கீமா பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லுல வந்து எஸ் இருக்கு. இப்ப நான் வந்து ஏஜ மட்டும் என்ன பண்றேன் நாட் நல் கொடுக்க போறேன். ஓகேவா. சோ அதே மாதிரி ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்டர் டேபிள் கால் டேபிள் வந்து கஸ்டமர் மாடிஃபை காலம் என்ன சொல்றோம் இன்டிஜர் modify column age integer not null. ஓகேவா. இப்ப என்ன ஆயிடுச்சு கொரி ஓகே ஆயிடுச்சு. இப்ப நம்ம டெஸ்க் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு ஏஜ் மட்டும் பாருங்க. இங்க பாருங்க ஏஜ் வந்து என்ன இருக்கு நம்மளுக்கு எஸ் அப்படின்னு இருக்கு நல் வேல்யூ. இங்க பாருங்க நம்ம மாத்துறதுக்கு அப்புறம் ஏஜ் வந்து இன்டீஜர் நோ அப்படின்னு இருக்கு. ஓகேவா. சோ இதை நம்ம மாத்திக்கிறதுனா மறுபடியும் என்ன பண்ணலாம் ஆல்டர் டேபிள் போயிட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். சோ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SQL unique constraint. So unique constraint in a column means that the column must have the unique values. ஓகேவா. டூப்ளிகேட் வேல்யூஸ் நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்ம வந்து அதே போட முடியாது. சோ யூனிக்கா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் அக்செப்ட் பண்ணிக்கும். சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இதே காலேஜ் டேபிளே நம்ம எடுத்துப்போம். எடுத்துட்டு அதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூனிக் நம்ம செட் பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம வந்து புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் டேபிளே வச்சுப்போம். இதுல வந்து நம்ம காலேஜ் 1 கொடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நாட் நல் யூனிக் அப்படின்னு கொடுக்குறோம். UNIQUE யூனிக். அதே மாதிரி இதுலயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாட் நல் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா யூனிக் கொடுத்துக்கலாம். இப்ப என்டர் பண்ணுவோம். இப்ப வந்து டெஸ்க் போட்டு பார்ப்போம். காலேஜ் 1 ஓகேவா? சோ இன்டீஜர் வந்து பிரைமரி கீ அப்படின்னு வந்துருச்சு. நாட் நல் யூனிக் அப்படின்னு கொடுத்தோன்னே இதுல வந்து என்ன சொல்லிருக்கோம், யூனிக்கும் மட்டும் கொடுத்தோன்னா UNI அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? So here the values of the college code column must be unique. Similarly, the values of college ID must be the unique as well as it cannot store the null values. Unique versus distinct. The unique constraint is used to make the columns value unique. However, to select the unique rows from the table, we have to use the SQL select distinct. Already நம்ம பார்த்திருக்கோம் distinct. So distinct நாலே நம்ம என்ன பண்ணோம், யூனிக்வா வேல்யூஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கவுண்டோ இல்ல வந்து சம்மோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையானதை யூனிக்வா நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், கஸ்டமர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கவுண்ட்னு ஒண்ணு கொடுத்திருப்போம். சோ செலக்ட் கவுண்ட், இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டிங் கொடுப்போம். INCT டிஸ்டிங், கண்ட்ரி, ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஓகேவா? சோ நம்மளுக்கு என்ன வருது, 4 அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம 2 USA இருக்கும். சோ அத வந்து ஒன்னா எடுத்துட்டு அது என்ன ஆகும், யூனிக்வா உள்ளதை மட்டும் என்ன பண்ணும், நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். சோ நம்ம இந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் டேபிள் வச்சு என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். So we can also add the unique constraint to existing column using the alter table. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். சோ நம்ம ஸ்பெசிஃபைடு காலம்க்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதே நம்ம மாத்திக்கலாம். ஆல்டர் டேபிள், அந்த டேபிள் நேம் ஆட் யூனிக் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன காலம் நேமோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடு, அந்த டேபிள்ல ஆட் ஆயிடும். சோ நீங்க வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது அக்செப்ட் பண்ணாது. வீடியோல பிரைமரி அண்ட் ஃபாரின் கீ நம்ம வந்து பார்ப்போம். பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ப்போம். தேங்க்யூ.